இன்னைக்கு கறிவேப்பிலை தொக்கு வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை 2 கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இதன மிக்ஸில நல்லா பல்ஸ் விட்டு எடுங்க. இப்ப இதுல 6 வர மிளகாய், 8 பல் பூண்டு, சின்ன லெமன் சைஸ் புளிய தண்ணில மசிச்சு சேருங்க. இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்ப ஒரு பேன்ல 1 ஸ்பூன் வர மல்லி எண்ணெய் இல்லாம வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த மல்லிய அரைச்ச கறிவேப்பிலையோட சேர்த்து இன்னொரு அரைச்சுக்கோங்க. இப்ப ஒரு பேன்ல 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை எண்ணெய் இல்லாம வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இப்ப அதே பேன்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், சிறிது பெருங்காய பொடி சேருங்க. கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் அரைச்ச விழுத போட்டு கிளறி விடுங்க. இப்ப தேவையான உப்பு சேர்த்து கிளறி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பொடி பண்ணுன வெந்தயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இன்னொரு கொதி விட்டு எடுத்து நல்லா ஆற விடுங்க. இதன ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபிரிட்ஜ்ல வச்சா 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.